வேலூர் மாவட்ட பெண்ணாத்தூர் அருகே தவறான சிகிச்சையால் கட்டிட மேஸ்திரி உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. கேசவபுரத்தைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி பொன்னுதுரை 4ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நாய் குறுக்கே வந்ததால் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானார். சிஎம்சி மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்ட பொன்னுதுரையை பின்னர் சித்தேரி பகுதியில் உள்ள பிரேம்ஜி மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்தனர். அங்கு 2 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் 11 நாட்களாக உறவினர்களை பார்க்க அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் அவர் உயிரிழந்ததால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதோடு மது போதையில் இருந்த டாக்டரையும் சிறைபிடித்து வாக்குவாதம் செய்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவரின் அலட்சியத்தால் பொன்னுதுரை உயிரிழந்திருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நல்லா உக்காஞ்சின்னு நல்லா பேசின்னு இருந்தாங்க. மறாவது நாள் ஃபர்ஸ்ட் நாள் 1.5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. முதல் நாள் ஆப்ரேஷனுக்கு நாங்கள் பாதி காசு கட்டிட்டு மறுநாள் பாதி காசு கட்டுறதுக்கு 50,000 கட்டுறோம், நாளைக்கு மிச்ச பணம் கட்டுறோன்னு சொன்னதுக்கு அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச சிஸ்டர் இருந்துன்னு வேற மாரி நடக்கும்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் அப்பாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். 4 நாளாக கண்ணு திறந்து பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நாங்கள் சேர்த்து 11 நாள் ஆகுது சார். எங்கள் அப்பாவை சாதாரண வார்டில் போட்டு வச்சுட்டு எங்க அப்பாவுக்கு இந்த நிலைமையை ஆக்கிட்டாங்க சார்.